ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அமுதா ஸ்பேஸ் சேனலில் பார்க்க போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் தாங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சேலம் வழியாகவும் வரலாங்க. நாங்கள் இப்போ இங்கே வந்தது சங்ககிரி வழியாக தாங்க. ரோடு ரொம்ப நல்லாவே இருந்தது. பைபாஸ் ரோடு தான், ஃபுல்லாக கிளியராக இருந்தது. செம்ம சூப்பராக வந்து ட்ராவல் இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது பக்கத்துலேயே வந்து நிறைய கோயிலெலாம் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னே வந்து நம்ம வந்து இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலுக்கு இப்போ வந்துட்டோங்க. நாங்கள் வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் வந்து தேர் இழுத்த காட்சி இருந்ததற்கு அது தெரியாதனால நாங்கள் அன்றைக்கி வர முடியல. இன்றைக்கி நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தேர்லாம் அங்கே இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறதா வந்து இந்த கோயிலினுடைய ராஜகோபுரங்க, முதல் கோபுரம். இந்த கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய வேலைப்பாடோட இந்த சிற்பம்லாம் இருக்குது. இதுக்கு நேராக பார்த்தோம், அந்த படியிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மூலவரை பார்க்கலாங்க. மூலவர் கைலாசநாதர், அம்பாள் வந்து கற்பகாம்பாள் தாங்க. இங்கேருந்து பார்த்தாலே சாமி தெரிகிற அளவுக்கு வந்து நல்லாவே நேர்கோட்டில் தான் வந்து சாமி இருக்குங்க. இந்த மெயின் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா யானை குதிரை எல்லாம் வந்து தேரை இழுக்கிற மாதிரி வந்து ஒரு அமைப்பு இருக்குங்க. அதை பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே யானை தெரியுது இல்லையா, அது வந்து அந்த கோபுரத்தை இழுத்துட்டு போகிற மாதிரி வந்து கல்லில் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உள்ளே போனோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கோபுரம்லாம் வந்து ரொம்ப நல்லாவே சிற்பக்கலையோடு இருக்குங்க. இந்த கோவிலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 10ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து 17ஆம் நூற்றாண்டில் தாங்க வெவ்வேறு அரசர்கள் வந்து இதை கட்டி முடிச்சிருக்காங்க. கடைசியாக முடித்தவர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கெட்டி முதலே அரசர் தாங்க. இவர் தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உள்ளே இப்போ நம்ம போன உடனே பார்க்குறது மெயினாக வந்து சாமி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த வாதாள லிங்கம் ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் நிறைய கற்சிற்பங்கள்லாமும் இருக்குது. இங்கே மெயினாக நம்ம குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த மேலே பாருங்கள் தாமரைப்பூ, கல்லே வந்து சங்கிலி இதெல்லாம் இருக்குங்க. இப்போ பார்க்குறது நந்தி உள்ளே இருக்கிற ஒரு சிவனுடைய நந்தி தாங்க. அதுலேயும் வந்து வேலைப்பாடுகள்லாம் அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ராமன், வாலி, அப்புறம் வந்து மன்மதன், ரதி இவங்க எல்லாமே இருக்காங்க. இப்போ இந்த கோயிலினுடைய முன் தோற்றத்தில் பாருங்கள், குரங்கெல்லாம் கூட மேலே போகிற மாதிரிலாம் இருக்குது. இந்த எல்லா சிற்பங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த கோயிலில் விட வேறு எங்கேயுமே ரொம்ப அழகாக பார்க்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு இது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா தூண்கள்லாம் மேலெல்லாமும் வந்து ரொம்பவே அழகாக சிற்பங்கள் இருந்ததுங்க. வெளியெல்லாம் இங்கே கட்டங்கட்டமாக இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சிங்கம் வாயிலில் அந்த உருளுக்கல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யாழி அதெல்லாம் வந்து இருந்ததுங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒரே கல்லையே செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மாசி மாதம் 9, 10, 11 தேதியில் வந்து சூரிய ஒளி வந்து நேராக அந்த நந்தி காது சந்து இருக்கு இல்லையா, அந்த வழியாக போய் லிங்கத்து மேலே படுறதா வந்து ஒரு படுதாங்க. அது ஒரு அதிசயம்தான் அப்படின்னு சொன்னாங்க. உலக மக்கள் எல்லாருமே வந்து இந்த கோயிலினுடைய கற்சிற்பங்களுக்கும் இதுக்காகவுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வராங்க அப்படின்றது வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாதாள லிங்கத்தை நம்ம வழிபட்டோம், செவ்வாய்க்கிழமைலாம் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் திருமண தடையெல்லாம் நீங்குது அப்படின்றதும் ஒரு ஐதீகமாக இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு வழிகள்லையும் வரலாங்க. ரோடெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் எப்படி வரணும் என்னன்றதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அந்த தேர் அங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க, அதையும் நாங்கள் பார்த்தோங்க. தேர்லேயும் வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கலைநயம் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் வந்து நம்ம தேரை அப்படியே தான் பார்ப்போம், ஆனால் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அது சாமி உருவெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கோயிலில் இருக்கிற மாதிரி முன்னாடி அந்த யானை அந்த மாதிரி குதிரை இதெல்லாம் இருக்கிற மாதிரியும் வந்து நல்லாவே செதுக்கியிருந்தாங்க பாருங்கள். சிங்கமுகம் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உருவங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொன்றத்தையும் ரசிக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மேச்சேரி இருக்குங்க. அங்கே வந்து பத்திரகாளி அம்மன் கோயில், இதுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்குது. இங்கே ஒரு அம்மன் கோயிலும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐனாரப்பன் கோயில், இந்த கெட்டிமுதலி அரசு காலத்தில் வந்து நிறைய கோயில்கள் வந்து கட்டியிருக்காங்க இந்த ஏரியாவில். அந்த கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சுற்றி இருக்குங்க. நங்கவள்ளி லட்சுமி நரசிம்மர் கோயிலும் இருக்குங்க. இதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வந்து சேலம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சேலத்துலேருந்து இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கோயில் எல்லாமே நான் வந்து தரிசிக்கலாங்க. ஒவ்வொன்றும் பெரிய கோயில் தான், நல்ல வந்து சக்தி வாய்ந்த கோயில் தாங்க எல்லாமே. இங்கே இருக்கிற மக்கள் வந்து இங்கே எல்லா விழாக்கள், அதாவது சிவன் கோயிலில் எந்தெந்த விழாக்கள்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து இங்கேயும் நடைபெறுதுங்க. நம்ம வந்து பார்த்துட்டு இறைவனுடைய அருளை பெற்றுட்டு செல்வோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கமெண்ட்டும் பண்ணி கேளுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த 2 தேர் இருந்ததுங்க. ஒன்று கைலாசநாதரும் அம்பாளும், இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அங்கே இருக்கிற முருகர் வந்து இருந்ததுங்க. 2